ஸோ இன்னைக்கு என்ன கதைனா, லைவ் அக்கௌண்ட் இதை பற்றி நிறைய பேருக்கு நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குது. எனக்கே நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குது. ஏன்னா நானே இப்போ தான் லைவ் அக்கௌண்ட் வரேன். என்னென்னா நிறைய பேர் வந்து எவல்யூஷன் அக்கௌண்ட்டை பாஸ் பண்ணிடுவாங்க. ஃபஸ்ட் பேஸு எப்படியா பாஸ் பண்ணிடுவாங்க, செகண்ட் பேஸும் பாஸ் பண்ணிடுவாங்க. ஆனால் இந்த மாஸ்டர் ஐடி இருக்குல்ல, இஸ் ஏ ரியல் பாஸ். புரியுதா? ஏன்னா உங்கள் மைண்டில் ஃபுல்லாக வந்து நம்ம ஜஸ்ட்டு நம்ம எவ்வளோ எடுக்கிறோமோ அதை வித்ரா பண்ண முடியும். நம்ம ஏன் மினிமம் வித்ரா போகணும்? ஃபஸ்ட்டு டாஸ்க் என்ன தோணுன்னா, முதல் வித்ரா பண்ணிடலாம், மினிமம் வித்ரா பண்ணிடலாம், என்ன எலிஜிபிளோ பண்ணிவிட்டு எடுத்துடலான்னு தோணும். அதுக்கப்புறம் மார்க்கே தான் ட்ராப்பை பண்ணும். இந்த பாரு, இங்கே பாரு, இங்கே பாருன்னு சொல்லிட்டு ப்ராஃபிட்ஸை காட்டும். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? 100லேருந்து 150, 200, 300, 400 கிடைக்குதே, அதுக்கு போகலாம். அப்படி ஆசைப்படுற தப்பு கிடையாது. மனுஷன் பண்ணால் எல்லாருக்கும் ஆசை இருக்குது தான். இட்ஸ் நார்மல் திங். ஓகே, இது எப்படின்னா ஆசைக்கும் பேராசைக்கும் நடக்கிற ஒரு சண்டை மாதிரி. சித்தாத்தாவணியும் சொன்ன மாதிரி தான், ஜெயிக்க போகிறது பேராசை தான் அப்படின்ற மாதிரி அப்படி தான் இருக்கும். அது கடைசியில் உங்களை எங்கே கொண்டு போகணும்? அக்கௌண்ட் பிரிட்ஜ் அப்படின்னு அப்படி ஒரு நிலைமைக்கு தான் கொண்டு போகும். அப்படி தான் ஆக வேண்டியது நான். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நான் எஸ்கேப் ஆகிட்டேன். சொல்ல நம்ப மாட்டீங்க. ஸோ இது என் அக்கௌண்ட் 5000 இருந்துச்சு. இப்போ 63 இருக்குது. லாஸ்ட் வீக் நான் 5100 அப்படிக்கிட்ட போனேன். 100 சில்லற சம்திங்க்கு போனேன். அதுக்கப்புறம் லாஸ் பண்ணி ஸ்டாப் பண்ணிட்டேன். அவ்வளோதான் அப்படின்றது. இந்த லைவ் அக்கௌண்ட்டில் புரோக்கர் சைடில் நிறையா வேலைங்க பார்க்குறானுங்க. இது வந்து எனக்கே தெரியாது. அது எனக்கு பர்சனலாக நடக்கும்போது நானே பார்த்து தான் தெரிஞ்சுட்டேன். அடப்பாவீங்களா இப்படி தான் பண்ணுறாங்க. என்ன கதைன்னு பார்க்கும்போது எவல்யூஷன் அக்கௌண்ட்டில் அதை பண்ண மாட்டானுங்க. ஏன்னா நீ எப்படின்னா தோற்று போய்டுவா, அக்கௌண்ட்டை ப்ரீச் பண்ணிடுவேன்னு அவனுங்களுக்கும் தெரியும். பெரும்பாலும் எல்லாரும் தான் நடக்கும்னு அவனுக்கு தெரியும். அதனால் கண்டுக்க மாட்டான். ஆனால் மாஸ்டர் ஐடியில் செக் மேட் வச்சுக்கிட்டே இருப்பான். நீ அதுக்கேற்ற மாதிரி மூவை நீ பண்ணிக்கிட்டே இருக்கணும். எப்படின்னா நீங்கள் எவல்யூஷன் அக்கௌண்ட்லாம் தாண்டி கேஒசிலாம் வெரிஃபிகேஷன் பண்ணி மாஸ்டர் ஐடி உங்களுக்கு கொடுத்த அப்புறம் என்ன நடக்கும்னா, நீங்கள் என்ட்ரி எடுத்து எஸ்எல் வச்சு நீங்கள் பண்ணும்போது சப்போஸ் உங்களுக்கு எஸ்எல் வந்து அடிச்சிட்டா கூட சம்டைம் உங்களோட பிளாட்ஃபார்மில் அந்த எஸ்எல் வந்து க்ளோஸ் ஆகாது. அதாவது உங்கள் பொசிஷன் க்ளோஸ் ஆகாது. மேனுவலாக ஓடிக்கிட்டே தான் இருக்கும். நீங்கள் எஸ்எல் வச்சுருப்பீங்க, ஆனாலும் அது க்ளோஸ் ஆகாது. கேட்டால் ஸ்லிப்பிங் பேஜுன்னு வானுங்க. அதனால் என்ட்ரி எடுத்தால் எஸ்எல் கிட்ட ஒரு அலாட் வச்சுக்கணும். ட்ரேடிங் வியூவில் 3 அலாட் கொடுக்குறான். பேசிக்கலி உங்களுக்கு எவ்ரிடே 3 அலாட் இருக்குது. ஒரு அலாட்டு அடித்தப்பறம் இன்னொரு அலாட்டை உங்களால் ரீப்ளேஸ் பண்ண முடியும். அந்த ஆப்ஷன் எப்பவுமே இருக்குது. நான் எப்பவுமே ஒரு என்ட்ரி போட்டு வைக்கிறேன்னா பிரேக் இவனு, டார்கெட்டு, எஸ்எல் பக்கம் எஸ்எல் அடிக்கிறதுக்கு முன்னாடியே பக்கத்தில் வச்சுருவேன். என்ட்ரி பாயிண்ட் பக்கத்துலேயே ஒரு எஸ்எல் எப்போவுமே இருக்கும். எஸ்எல் அடிக்க நான் வந்து மூவ் பண்ணிகிட்டே இருப்பேன். சப்போஸ் எஸ்எல் அடிச்சிச்சுனாலே இமீடியட்டாக என்னோடய பிளாட்ஃபார்ம் ஓப்பன் பண்ணி மேட்ச் ட்ரேடர் ஓப்பன் பண்ணி நான் பார்ப்பேன். உண்மையிலே பொசிஷன் எல்லாமே க்ளோஸ் ஆகிடுச்சா, எல்லா ட்ரேடுமே க்ளோஸ் ஆகிடுச்சா, ஏதாவது ரன் ஆகிட்டுருக்கான்னு பார்ப்பேன். ஏன்னா எனக்கு ஒரு ஃபஸ்ட்டு ட்ரேடு, நான் முதலாக எடுத்த என்னோடய ஃபஸ்ட்டு ட்ரேடு நான் ஸ்பெண்ட் பண்ணது $30 தான். ஆனால் எனக்கு லாஸ் $70. சொன்னால் நம்ப முடியுமா? நடந்து உண்மை தான். என்ட்ரி போகிறேன், எஸ்எல் அடிக்கிறது, சரி எஸ்எல் தான் அடிச்சிச்சுன்னு சொல்லிட்டு உள்ளே போய் பார்க்குறேன். 30க்கு மேலே போயிட்டுருக்கு. 40, 50, 60, 70ன்னு போயிட்டுருக்கு. நான் மேனுவாக போய் டக்குன்னு க்ளோஸ் பண்ணேன். ஓகேவா? ஃபஸ்ட்டு ட்ரேடு என்னடா அது, நம்ம எஸ்எல் தானே. நான் எப்பவுமே எஸ்எல் வச்சுட்டு தான் என்ட்ரியே கிளிக் பண்ணுவேன். எஸ்எல் எவ்வளோ கன்சியூம் ஆகுது, எந்த ஏரியாவில் நான் வச்சுருக்கேன்னு நான் கண்ணை திறந்து நல்லா பார்த்துட்டு தான் ஓகேன்ற பட்டனே அமுக்குவேன். ஓகே, ஆனால் அவன் வேலையை காட்டிட்டான். இது ஒரு தடவை நடந்துச்சு. அண்ட் இன்னொரு கதை என்னென்னா, நீங்கள் அக்கௌண்ட் வாங்கி மாஸ்டர் ஐடி வந்துட்டீங்கன்னா ரூல்ஸை போய் படிங்க. நான் மோஸ்ட்லி படிக்க மாட்டேன். படிக்கனா படிங்க. ஏன்னா லைவ் அக்கௌண்ட்டில் வந்து இன்ட்ராடே ட்ரா டவுன் அப்படின்னு ஒன்று வச்சுருக்கான். சொன்னால் நம்ப மாட்டேன், நம்ப முடியாது தான். ஆனால் எனக்கு நடந்துச்சே, நடந்தனால தான் நான் சொல்கிறேன். ஊமை குத்து. இன்ட்ராடே ட்ராடவுன்னு ஒன்று இருக்குது. இது எப்படின்னா, பேசிக்கலி இப்போ என் அக்கௌண்ட்டு 5000 இருக்குதுன்னு வச்சுக்க. என்னோடய ட்ராடவுன்னு 5%, $250. நான் ஒரு ட்ரேட் எடுக்கிறேன், லாஸ் ஆகுதுன்னா மீதி $200 வச்சு நான் பண்ணலாம், 1% வச்சு பண்ணலாம். இதுதான் பேசிக்கலி. இந்த இன்ட்ராடே ட்ராடவுன்னா நீங்கள் பொசிஷனை க்ளோஸ் பண்ணனாலும் டிபி ஓடிக்கிட்டே இருந்தாலும் அந்த டைம், இந்த ஒரு டைம் ஓடுதா, அதோ இந்த டைம் முடிஞ்ச அப்புறம் உன் அக்கௌண்ட்டில் எவ்வளோ அமௌண்ட் இருக்கோ அங்கே போயிட்டு உன் இன்ட்ராடே வந்து போயிடும். இது எப்படின்னா பஃபர் வைக்கிற மாதிரி ஒரு கணக்கு வைப்பாங்களா, அந்த மாதிரி. இப்போ உதாரணத்துக்கு என் அக்கௌண்ட்டில் ஒரு 5100 இருக்குதுன்னு வச்சுக்க. ஓடிக்கிட்டு இருக்கு 100, 150, 200 ஓடிக்கிட்டு இருக்கேன். இப்போ 200 இருக்குன்னு வச்சுக்க. உதாரணத்துக்கு 200 இருக்குன்னு வச்சுக்க. இந்த டைம் முடியும் போது அக்கௌண்ட்டில் 5200 ப்ராஃபிட் ஓடி இருக்குன்னா 5200க்கு ட்ராடவுன் போயிடும். சரி, 5200 ட்ராடவுன் போனால் என்ன அப்படின்னு கேட்கலாம். இப்போ தான் இருக்குது ரியல் விஷயமே. இப்போ இந்த $200 லாஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோ, என் ட்ராடவுன் $200 லாஸ் ஆகும். பாயிண்ட் புரியுதா? நான் இன்னும் அக்கௌண்ட்டை ப்ரீச் பண்ணலை. அவனோட $5000 அந்த 5% நான் எதுவுமே பண்ணலை. ஆனால் என் அக்கௌண்ட் லாஸ் ஆகும். என் ப்ராஃபிட் லாஸ் ஆனால் என் ட்ராடவுன் அடி வாங்கும்.
இப்போ ப்ராஃபிட் லாஸ் ஆகிடுச்சு, நான் போட்ட 1% லாஸ்னா அக்கௌண்ட் ப்ரீச்சு. $200 போயிடுச்சு, நான் $50 தான் போட்டேன் போச்சு. ஆனால் நான் $50 தான் யூஸ் பண்ணேன், எப்படா அக்கௌண்ட் ப்ரீச் ஆனால் இப்படி ஆகும். இது லைவ் அக்கௌண்ட் நடக்கக்கூடிய ஒரு இதான் நடக்கும். இது நான் ஸ்கேம்னு சொல்ல விரும்பல, பட் இதுதான் ப்ரொசீஜர். கான்ஷியஸ்லி நீங்கள் இவ்வளோ கிளவராக நீங்கள் எப்போவுமே இருந்துக்கிட்டே இருக்கணும். இருந்தால் தான் காசு பார்க்க முடியும். ஏன்னா நிறைய பேர் ஃபஸ்ட் பேஸ் செகண்ட் பேஸ்லாம் அசால்ட்டாக பாஸ் பண்ணிடுறானுங்க, எப்படியோ முட்டி மோதி பண்ணிடுறானுங்க. ஆனால் இந்த எவல்யூஷன் அக்கௌண்ட்லாம் முடிஞ்சு இந்த மாஸ்டர் ஐடி வந்தோடனே அவ்வளோதான். இந்த ரியல் பாஸ். இது வரைக்கும் நீ எவல்யூஷன் அக்கௌண்ட்டுக்குலாம் இந்த அளவுக்கு எமோஷன் ஆக மாட்டேன், கை நடுங்காது, உள்ளங்கை வேர்க்காது, பதட்டப்பட மாட்டேன், ஒரு வெளியே போய்டும், 4-5 அக்கௌண்ட் ப்ரீச் பண்ணிட்டு அப்படியே இருப்பேன். ஆனால் அந்த லைவ் அக்கௌண்ட் வந்த அப்புறம் தான் அந்த ரியாலிட்டி அப்படின்னு ஒன்று வரும். எனக்கு வந்துச்சு. அந்த மாதிரி டைமில் ஒரு பழைய ட்ரேடிங் ஜேர்னலை எடுத்து உட்காந்து புரட்டி புரட்டி பார்ப்பேன். அந்த நம்மளோட மெத்தடாலஜி நல்லா ஒர்க் ஆகுது, ஏன் நீ பயப்படணும், ரிஸ்க்கை மேனேஜ் பண்ணுற, லாஸ் ஆனால் குறைக்க போகிற, எல்லா ப்ரோட்டோக்கால் பர்ஃபெக்டாக இருக்குது, தொடர்ந்து 10 ட்ரேடு எஸ்எல் வாங்கினா தான் உன் அக்கௌண்ட் ரீச் ஆகும். அப்படி எடுக்க பாசிபிலிட்டி ரொம்ப கம்மி. ஏன்னா நீ செலக்டிவாக தான் எடுக்கிற, மோஸ்ட் ஆஃபரபுள் செலக்டிவாக தான் இருக்குது. ரேண்டமாக நம்ம ட்ரேட் எடுக்க போகிறதில்ல, இப்போ ரொம்ப ரொம்ப செலக்டிவாக தான் எடுக்கணும். அப்படி இருக்கும்போது நம்ம ஏன் அப்படி யோசிக்கணும்னு சொல்லிட்டு மைண்டு சரி. இங்கே மெயின் மேட்ரு, நீங்கள் அக்கௌண்ட்லாம் வாங்கி உங்களுக்கு லாஸ் ஆகிடுச்சு அப்படின்னா லாஸ் மேட்ரு கிடையாது. நான் லாஸ் பண்ணலையா, நீங்கள் லாஸ் பண்ணலையா, யாருமே லாஸ் பண்ணல கிடையாது, எல்லாருமே லாஸ் தான் பண்ணுறோம். அந்த ஒரு மென்டல் ஒரு ப்ரெஷர் ஒன்று வரும். ஐயோ அவ்வளோதான் எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படி இப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் நடக்கும். அதை உங்களை ஓவர் கம் பண்ண விடாதீங்க. எப்போவுமே நான் அதிகமாக சொல்லிக்கிட்டு வந்தேன், மேபி இன்னைக்கான நாள் என்னோட நாளாக இல்லாமல் போயிருக்கலாம், மேபி இந்த வாரம் மோசமான வாரமாக இருக்கலாம், ஆனால் அதுக்காக என் வாழ்க்கை முழுக்க மோசமாயிடும், அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு ஒன்று கிடையவே கிடையாது. ஜஸ்ட் டெம்பரவரி ஒரு ஃபால் டவுன் இருக்குது, டெம்பரவரி ஒரு புல் பேக் தான். அகெயின் மார்க்கெட் வந்து செக்சரை கண்டினியூ பண்ணுற மாதிரி ட்ரெண்டை கண்டினியூ பண்ணுவேன், நானும் திரும்பி அகெயின் ப்ராஃபிட்டுக்கு போயிடுவேன். ஜஸ்ட்டு நான் கண்ணில் பார்த்த காசு காணாமல் போயிடுச்சு, அவ்வளோதானே. திரும்பி ஒரு ட்ரேடோ 2 ட்ரேடோ எடுத்தாலும் திரும்பி அதை விட 2 மடங்கு கூட நான் எடுக்கலாம். தட்ஸ் பாயிண்ட். ஸோ டெம்பரவரியான ஒரு சின்ன ஒரு விஷயத்துக்காக வந்து நீங்கள் ரொம்ப போட்டு அடிக்க வேணாம். ஐ மீன் உங்களை நீங்கள் குழப்பிக்க வேணாம், பயப்பட வேணாம், அவ்வளோதான் முடிஞ்சு போச்சுன்னு தேவை, ஓவர் திங்கிங் தேவையே கிடையாது. லாஸ் இஸ் பார்ட் ஆஃப் பிஸ்னஸ், அவ்வளோதான். இது எப்போவுமே உங்களுக்கு நீங்கள் சொல்லிக்கோங்க, லாஸா பார்ட் ஆஃப் பிஸ்னஸ். உங்களோட அக்கௌண்ட்டோட ஒன் ஆஃப் த மோஸ்ட் ப்ரியாரிட்டின்றது அக்கௌண்ட்டு பொழைக்கணும், அவ்வளோதான். வேறு எதுவுமே கிடையாது. அக்கௌண்ட்டு பொழைக்கணும், பொழைச்சே ஆகணும், வேறு எந்த ஒரு கேள்வியுமே கிடையாது. அக்கௌண்ட்டு பொழைக்கணும். அக்கௌண்ட்டு பொழைச்சாதான் இருக்கிற காசை வச்சு லாஸ் ரிகவரி பண்ண முடியும், ப்ராஃபிட் கொண்டு போக முடியும், பே அவுட் பண்ண முடியும். அக்கௌண்ட்டு செத்து போயிடுச்சுன்னா உன்னால் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, மார்க்கெட் எப்போவுமே இதை தான் அதிகமாக பண்ணிக்கிட்டே இருக்கும். சம் பீரியட் ஆஃப் டைம் கொஞ்சம் மோசமாக கேவலமாக பிஹேவ் பண்ணும். பட் அதுக்காக உங்களுக்கான ஒரு குட் டைம் கிரேட் பிஸ்னஸ் வராதுன்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது, கண்டிப்பாக வரும். புரியுதா? அந்த மனநிலையை அது உருவாக்கும். அவ்வளோதான், இல்லை எல்லாம் முடிஞ்சிச்சுல அப்படின்ற மாதிரி இருக்கும். அவ்வளோ ஒன்றும் கிடையாது, அதே உடம்புல உயிர் இருக்குல்ல, உசுர் இருக்குல்ல, திங்க் பாசிட்டிவ், தலை சொன்ன மாதிரி அப்படி யோசிக்கணும். ஓகேவா? இது நடக்கும். இது ஒரு கதை பண்ணானுங்களா, அப்புறம் இன்னும் 2-3 கதைலாம் பண்ணால் இங்கே புரோக்கரு என்னன்னா 3 days ட்ரேடிங் டே அப்படின்னு ஒரு கதை இருக்குது. நீங்கள் கீழே பார்த்தா தெரியும். நான் ஒரு எத்தனை நாள் நான் ட்ரேட் பண்ணிக்க தெரியுமா? ஆனால் என் கவுண்டிங்கை பாரு, இத்தனை தடவை பண்ணியிருக்கேன். ஆனால் எனக்கு எவ்வளோ கவுண்டிங் ஆச்சுன்னு பாரு. ட்ரேடிங் டே ஒரு நாள் தான் கவர் ஆகிருக்கு. இது என்ன கதைன்னா, மினிமம் ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேடில் 0.5%க்கு அபோவ் நீங்கள் ட்ரேட் எடுத்து ப்ராஃபிட் புக் பண்ணணும். லாஸ் பண்ணுறதுல ப்ராஃபிட் புக் பண்ணணும். அதாவது நான் முதல்ல எடுத்த ட்ரேடில் லாஸும் பண்ணேன், ப்ராஃபிட்டும் பண்ணேன். அது ட்ரேடிங் கவுண்டிங் வந்துருச்சு. ஏன்னா ப்ராஃபிட்டு $160, லாஸ் ஒரு $60, $100 கிட்ட ப்ராஃபிட் அப்படின்னு வந்துருச்சு. அந்த $100ன்றது ஒரு 0.5%, $25 பெருசு. அதனால் ஒரு நாள் ட்ரேடிங் டே கவுண்டிங் ஆகிடுச்சு. அதுவே சம் டேஸில் ஒரு ட்ரேடு $15, ஒரு ட்ரேட் வந்து $10 ப்ராஃபிட்டில் ஓடிட்டு இருக்கு, நான் இப்போ க்ளோஸ் பண்ணுறேன் அப்படின்னா கூட அது செகண்ட் ட்ரேடிங் டேவாக கவுண்டிங் வராது. அதிலே நான் புரிஞ்சுக்கிட்டேன். அப்போ ஒரு ட்ரேடில் 0.5% ப்ராஃபிட் நான் புக் பண்ணணும், மினிமம் புக் பண்ணால் தான் அந்த ட்ரேடிங் டேஸ் கம்ப்ளீட் ஆகும். ஸோ இப்போதைக்கு எனக்கு இருக்க டாஸ்க்கு இன்னும் 2 நாள், ஏதோ ஒரு 2 நாள், நல்ல 2 நாள் நல்லா செட்டப்பாக பார்த்து என்ட்ரி எடுத்து மினிமம் 0.5%க்கு மேலே நான் டார்கெட் புக் பண்ணணும். இன்க்ளூட் கமிஷன் காசு கொண்டு நான் அதையும் யோசிக்கணும். எக்ஸாக்டாக 25னா 25ல் போய் க்ளோஸ் பண்ணக்கூடாது. ஒரு 28, 29 போன அப்புறம் தான் க்ளோஸ் பண்ணணும். மினிமம் நான் க்ளோஸ் பண்ணுற ஐடியாவில் இருந்தேன்னா. ஏன்னா அவனோட கமிஷன் காசுன்னு ஒன்று இருக்குது, ஒவ்வொரு ட்ரேடுக்கும் கமிஷன் ஒன்று இருக்குது, அதுவும் கால்குலேட் ஆகும். ஸோ
25னா 25லயே பண்ணக்கூடாது. இது எல்லாம் நீங்க பிகைண்ட் த சீன்ல மேனேஜ் பண்ணணும். பிகைண்ட் த சீன் லைவ் அக்கௌண்ட் வந்தப்ப இவ்வளோ மேட்டர் இருக்கு, இன்னும் நிறையா இருக்கும் போல. அடுத்து நீங்க எப்ப அந்த ஃபர்ஸ்ட் 0.5% டாலர் வந்து ஒரு ட்ரேல எடுத்து க்ளோஸ் பண்ணி வைக்கிறீங்கல்ல, அக்கௌண்ட் வாங்கிட்டு, அன்னிலேருந்து உங்களுக்கு டே கவுண்டிங் ஆகும். அன்னிலேருந்து 14 நாள் கழிச்சு தான் உங்களால் பே அவுட்டுக்கு ரிக்வெஸ்ட் பண்ண முடியும். அதுக்கெல்லாம் முன்னாடி மினிமம் $100 நீங்கள் புக் பண்ணியிருக்கணும், இன்க்ளூட் இந்த ட்ரேடிங் டேஸையும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஒரு 14 நாளுக்கு அப்புறம் வித்ரா பட்டனா உனக்கு வித்ரா ஆப்ஷன் கொடுப்பான். அதில் உன்னோட எக்ஸ்சேஞ்சோட அட்ரஸை தூக்கி போட்டுட்டு நீ பண்ணிட்டேன்னா ஒரு பில் இது மெயில் அனுப்பிச்சிடுவான். அது ஒரு 3 நாள் பிஸ்னஸ் டே. 3 நாளுக்கு அப்புறம் அவன் சொல்லிடுவான், ஓகே கங்க்ராச்சுலேஷன், உங்கள் பேமெண்ட்டை செட்டில்மெண்ட் பண்ணிட்டோம், செக் யூர் மெயில் பிளாபிளாபிளா, செக் யூர் வாலெட் அப்படின்ட்டு ஏதோ ஒன்று அனுப்புவானுங்க. ஸோ நீ என்னதான் காசு பார்த்துட்டாலும் கடைசியில் வந்து காசு கைக்கு வர்றதுக்கே நெருக்கி 20 நாள் 15 நாள் ஆகிடும். காசு கைக்கு வரதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட டாஸ்க் இருக்குது, இதெல்லாம் பண்ணணும். எஸ்எல் வச்சா எஸ்எல் அடிக்க மாட்டேங்கிறான். இல்லை அன்றைக்கி மட்டும் தான் அடிக்கலை, அதுக்கப்புறம் எஸ்எல் வந்தாலும் க்ளோஸ் ஆகிடுச்சு. நான் எதுக்கும் செக் பண்ணேன், க்ளோஸ் ஆகிடுச்சு. இருந்தாலும் சொல்கிறேன், அப்படி ஒன்று பண்ணான். அதுக்கப்புறம் இது ப்ராஃபிட் ஓடிக்கிட்டு இருக்கு, அதை வந்து டெய்லி அவனுக்கு போயிடுச்சு. ப்ராஃபிட் மைனஸ் ஆகுது, ஐ மீன் வந்த ப்ராஃபிட் மறையுது, இங்கே ட்ரா டவுன் ஏறுது. நாங்கள்டா நடக்குதுங்க அப்படின்னு இருக்கு. நான் ட்ரேட் எடுத்துக்கிட்டு தான் இருக்கேன், என் ட்ரேடிங் டே ஏறவே மாட்டேங்குது. ஏன்னா அவன் சொன்ன கண்டிஷனை நான் சால்வ் பண்ணல. ஐ மீன் 0.5% ப்ராஃபிட் புக் பண்ணி ஒரு ட்ரேடு க்ளோஸ் பண்ணணும். 2-3 ட்ரேடில் சில்லறையாக எடுத்து ஓவரால் ப்ராஃபிட் வந்து அப்படி இருந்தால் அது கணக்கு இல்லை. அது கணக்கு கிடையாது. கணக்கு ஒரு ட்ரேடுக்கு 0.5% அப்போ நீ எடுத்து க்ளோஸ் பண்ணி வச்சாதான் அது கவுண்டிங்கில் வரும். இந்த மாதிரிலாம் இருக்குது. இன்னும் என்னென்னலாம் இருக்குன்னு எனக்கு தெரில. இப்போதைக்கு இந்த 2 வாரத்தில் நான் இந்த மார்ச் மாதம் ஃபேஸ் பண்ணுறது இதுதான். இப்போதைக்கு நான் கோல் பண்ணுறது என்னென்னா ஒரு $100-150 ஆக்சுவலி இவ்வளோதான். இந்த ரேஞ்சுக்குள்ளே வரணும். அண்ட் எனக்கு அந்த 3 டேஸ் ட்ரேடிங் டேஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னா நான் ஏப்ரலோட ஃபஸ்ட் வீக்கில் என்னால் பே அவுட்டை ரிக்வெஸ்ட் பண்ண முடியும். மேபி ஏப்ரலோட ஃபஸ்ட் வீக் ஆர் செகண்ட் வீக்கில் எனக்கு பேமெண்ட் வந்துடும். இதுதான் கண்டிஷன். இந்த மாதிரி ஒரு 2-3 மாதம் அட்லீஸ்ட் ஒரு மே ஜூன் வரைக்கும் கன்சியஸியாக ப்ராஃபிட் எடுக்கணும், பே அவுட் எடுக்கணும். மினிமம் ப்ராஃபிட்டாக இருந்தாலும் ஓகே, எனக்கு பெருசாக ஒன்றும் நான் $500 பே அவுட்டு போகிறேன், $5000 பே அவுட்டு போகிறேன், எனக்கு தேவையில்ல. வெறும் $100 $150 கூட ஓகே, தட்ஸ் ஃபைன். வெறும் ஒரு $200 எடுத்தால் கூட ஓகே, என் மாத சம்பளம் வந்துடும். இவ்வளோ தான் என்னோட ஃபோக்கஸ். ஒரு 2-3 மாதம் ப்ராஃபிட்ஸை எடுத்து நம்மளால் கன்சியஸாக ப்ராஃபிட் பண்ண முடியுது, நம்மளால் மேனேஜ் பண்ண முடியுது, லாஸை ரிகவரி பண்ண முடியுது, நம்மளால் இந்த ப்ரெஷரை ஹேண்டில் பண்ண முடியுதுன்னு பட்சத்துக்கு கையில் கொஞ்சம் காசு சேர்த்த அப்புறம் இதை விட ஒரு பெரிய அக்கௌண்ட்டு, ஒரு 25K அக்கௌண்ட்டோ, மோஸ்ட்லி நான் 15K வாங்கலாம் பிளான் பண்ணேன். பட் அதோட வேல்யூ அதிகமாக இருக்குது. எனக்கு வரக்கூடிய வருமானத்தை விட, ஐ மீன் ப்ராஃபிட்ஸை விட அதோட ஆக்சுவல் ப்ரைஸ் வந்து அதிகமாக இருக்கனால 25K வந்து என்னால் ஒரு பே அவுட்லேயே எடுத்து அதை வந்து கிளைம் பண்ண முடியும், அதை வாங்க முடியும், பர்ச்சேஸ் பண்ண பாசிபிலிட்டி இருக்குது. பட் 25 அக்கௌண்ட் வாங்கி அடுத்த ஒரு 6 மந்த் பிளானே அதை வந்து கிளைம் பண்ணணும். ஒரு 6 மாதத்துலேருந்து 8 மாதம் இந்த இயர் எண்டுக்குள்ளே ஒரு 25K டு கிளைம் பண்ணிவிட்டு டேரெக்டாக 100K அக்கௌண்ட்டை வாங்குறதுக்கு ட்ரை பண்ணணும். அந்த இயர் இந்த பிளான் அதுதான். இந்த இயர் எண்டுக்குள்ள ஆடி கார் பங்களா வீடெல்லாம் வாங்க முடியாது. மேபி இன்னும் ஒரு 2-3 இயர்ஸ் ஆகலாம். பட் அதுக்கான ஒரு பேஸ், ஒரு அடித்தளம் அது இப்போ தான் நான் போட்டிருக்கேன். என்னோட ஒன் ஆஃப் த மோஸ்ட் ப்ரியாரிட்டின்றது அக்கௌண்ட்டு பொழைக்கணும். ப்ராஃபிட் லாஸ் பண்ணுறோம் அதெல்லாம் மேட்ரு கிடையாது. அக்கௌண்ட்டு உயிரோடு இருக்கணும். இது எப்பவுமே கான்ஸ்டன்ட் ஞாபகம் வச்சுக்கணும். ரெண்டாவது, ஒரு லாஸ் வருது, நம்ம லாஸ் பண்ணிகிட்டு இருக்கோம், வந்த ப்ராஃபிட் போயிடுச்சுன்னு வச்சு வருத்த வரக்கூடாது. தட் இஸ் அ பார்ட் ஆஃப் த பிஸ்னஸ். ஓகே, இதுதான் எப்பவுமே நடக்கும். ஓகேவா? பெரிய பெரிய ட்ரேடர் மாதிரி கூட லாஸ் மட்டும் தான் இருக்கான், புரியுதா? சொல்ல மாட்டானுங்க வெளியே. ஓகேவா? வெளியே சொல்ல மாட்டாங்க. எஸ்எல் அடிக்கிறது எதையுமே பேச மாட்டானுங்க. டிபி அடிக்கிற மாதிரி தான் ஷோ கேஸ் பண்ணுவானுங்க. பிகாஸ் யூ வில் த பிராண்ட். நான் அப்பெல்லாம் கிடையாது. எஸ்எல் அடிச்சா மானவரியா போட்டுருவேன். யோ எஸ்எல் அடிச்சாயா, ஹோம்ஒர்க் குத்திட்டா, இவரை வேலையை காட்டிட்டா. அது எனக்கு அப்படி பிராண்ட் பண்ண விருப்பம் இல்லை. நான் எஸ்எல் வாங்கினா ஆனஸ்ட்டாக ஒத்துப்பேன். ஆமாயா நானும் தான் எஸ்எல் வாங்கினேன், அதை ஒத்துப்பேன். அதில் எனக்கு எந்த ஒரு ப்ரெஸ்டீஜ் ப்ராப்ளம்லாம் கிடையாது. சி, ஆனால் அதே அளவுக்கு நான் ப்ராஃபிட்டும் பண்ணுவேன். ப்ராஃபிட் பண்ணுறேன் அப்படின்றது. ஸோ போத் ஆஃப் ரெண்டுமே இருக்கும் லைஃப்பில். வரக்கூடிய சைக்கிள்ஸ் மாதிரி ப்ராஃபிட் அண்ட் லாஸ் எப்பயுமே இருக்கும். லாஸ் அப்போ கேர் பண்ணி ரொம்ப போட்டு இது பண்ணிட்டோன்னா அப்புறம் ப்ராஃபிட் பார்க்க முடியாது, புரியுதா? ஸோ இதான் பிளான். இது பண்ணணும். ஒரு 2-3 மந்த்து கன்சிஸ்டன்சி ப்ராஃபிட்ஸ் எடுத்து புக் பண்ணணும். கையில் கொஞ்சம் காசு சேரணும், கொஞ்சம் செலவு பண்ணணும். அப்புறம் மட்டன் பிரியாணி வாங்கி சாப்பிட்ணும். முருகேசனுக்கு மட்டன் பிரியாணி வாங்கி கொடுக்கணும். ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டு இருக்கான், அவனுக்கு வாங்கி கொடுக்கணும். அப்புறம் பிரமன், ஜீவா, அரவிந்த், நிறைய பேர் இருக்காங்க, அவங்களுக்குலாம் வாங்கி கொடுக்கணும். ஃபஸ்ட்டு பே அவுட்டில் தான் பண்ணுற பிளானு. அதுக்கப்புறம் வரக்கூடிய பே அவுட்ஸ் எடுத்து ஓரளவுக்கு சேவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த அக்கௌண்ட் காசை வச்சு 25K அக்கௌண்ட் வாங்கி அதை கிளைம் பண்ணணும். அடுத்து ஒரு 6 மாதத்துக்குள்ளே அதை கிளைம் பண்ணி ப்ராப்பராக கிளைம் பண்ணி, ஒரு வேளை 25K அக்கௌண்ட்டை நான் கிளைம் பண்ணிட்டேன்னு வைகி, உதாரணத்துக்கு யோசிச்சு பாரு. இப்போ நான் மாதத்துக்கு ஒரு $150-200 தான் நான் வந்து ஏர்ன் பண்ணுறேன்.
200 150னே வச்சுப்போம். 150. இப்போ 25K அக்கௌண்ட்டில் இதே நான் பண்ணேன்னா 5 மடங்கு. ஓகேவா? $750 இன்னைக்கு ரேட்டுக்கு மினிமம் 95 ரூபாலேருந்து 98 வரைக்கும் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க டாலர்ஸை. மேபி நம்ம அந்த பீரியட் ஆஃப் டைமில் 100 ரூபா கூட போகலாம். நம்ம 95 ரூபான்னு வச்சுப்போம் ஒரு உதாரணத்துக்கு. சாரி. போதுமே, ஏன் 6 மாதம் சம்பளம் எனக்கு வந்துடுச்சு. ஸோ இப்போ 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 இருக்க என்னோட ஏர்னிங்ஸ், இப்போ இருக்க நான் இருக்கிற ஏர்னிங்ஸுக்கு வந்து என்னால் அவ்வளோ தூரம் அவ்வளோ பெரிய அமௌண்ட்டை இது பண்ண முடியாது. பட் அதுவே இப்போ இருக்க என் கையில் ஒரு $200 $150 தான் வருது. என்ன, நான் வந்து அவ்வளோதான் எடுக்கிறேன். என்னோட கேப்பபிள் இப்போ என்னோட அக்கௌண்ட் அவ்வளோதான்னா கூட என்னோட மாத வருமானம் என்கிட்ட வந்துடும். நான் ஒர்க் பண்ணி இது பண்ணுற கேஷ் வந்து எனக்கு இதில் வந்துடும். அதாவது சைடு இன்கமும் வந்துடும். நான் எப்பவும் போல் ஒர்க் பார்த்துக்கிட்டு இருப்பேன், இது பண்ணிகிட்டு இருப்பேன். என்னோட மோட்டிவ்ன்றது எடுத்தவங்க ஒருத்தனும் அப்படியே பபன்னு மேலே போகிறது இல்லை. ப்ராப்பராக ஸ்டெப் பை ஸ்டெப் போகிறது தான் பிளான். இதுக்கு சம் டைம் ஆகலாம், மேபி அக்கௌண்ட் பிரீச் ஆகலாம், சம் அவுட்கம் தானே, பாசிபிலிட்டி எல்லாமே இருக்குது. இருந்தாலும் என்னோட மோஸ்ட் ப்ரியாரிட்டி அக்கௌண்ட்டை கிளைம் பண்ணணும், அக்கௌண்ட் எப்பவுமே சேஃபாக இருக்கணும். இதுக்கான என்ன ப்ரொசீஜரோ அதை நான் ஃபாலோ பண்ணிகிட்ருப்பேன். இது ஸ்டார்டிங்கில் அப்படி தான் இருக்கும். என்னடா இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ தூரம் வந்துட்டேன், இவ்வளோ தான் காசு எடுக்க முடியுது அப்படின்லாம் தோணும். அப்படி கிடையாது. இது ஒரு ஸ்கேல் அப். இப்போ நீ ஒன்றுமே இல்லாமல் காசே வராது, சும்மா டைம் பாஸுக்கு அடிக்கிற மாதிரி உட்காந்து பண்ணிட்டு இருந்த விஷயம் இப்போ உனக்கு காசு கொடுக்குது. இப்போ இந்த காசை வச்சு நீ இன்னும் மணி பில் பண்ணணும், மணியை வச்சு மணியை பில் பண்ணணும். அந்த மாதிரி சிஸ்டத்தை உருவாக்கி பண்ணணும். அதுக்கு டைம் எடுக்கும். பட் ஒரு பாயிண்ட் ஆஃப் அப்புறம் இந்த பிஸ்னஸை நீ ஸ்கேல் அப் பண்ணனா, இது ஒரு 14,000, இது ஒரு 14. யோசிச்சு பாரு, நான் அந்த 25K அக்கௌண்ட் வந்தாலும் நான் இதுலேயும் ட்ரை பண்ணிட்டு இருப்பேன், ரெண்டுலேயும் போட்டுருப்பேன். எப்பப்போ தோணுதோ அப்பெல்லாம் போடுவேன். ஓகேவா? அது ஒரு 75. என்ன, அது ஒரு 75 வரும். ப்ளஸ்ஸு இது ஒரு 14 15 வரும். ஸோ 14ன்னு போட்டுப்போம். அவ்வளோதான். 1 கோடி எப்போ? அவ்வளோதான். இது ஜஸ்ட் நான் கம்மியான வேல்யூஸை நான் போட்டுக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு புரியுதா? நான் ரொம்ப கம்மியாக போடுறேன். இதோட வேல்யூ ரொம்ப கம்மி. நான் ரொம்ப ரொம்ப கம்மியாக போடுறேன். 25 அக்கௌண்ட்டில் 1% $250. ஓகேவா? நான் 1:3 பிடிச்சாலே எனக்கு $750 கிடைக்கும். மினிமம் பே அவுட்டே $100. நான் 3 நாள் கிளைம் பண்ணணும். 3 நாள் 0.9 கிளைம் பண்ணால் கண்டிப்பாக $150 மினிமம் அடிக்கணும். அப்போ 3 நாளைக்கு பண்ணால் 150 300 வந்துடும். அப்போ கணக்கு பண்ணி எப்படி பண்ணாலும் சரி, ஒரு 3 நாள் 1:2க்கு மேலே நான் எடுத்தா 1:1 இல்லை 1:2க்கு மேலே நான் எடுத்தாலே எனக்கு ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா $1000 வந்துடும். நீ கணக்கு பண்ணீங்கன்னா 250ல் 1%ன்றது. நான் ரிஸ்க் அதை தான் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருப்பேன். ஓகே, சப்போஸ் தேவைன்னா குறைச்சிப்பேன், 150 பண்ணலாம், 200 வேணாம், அப்படி கூட நான் பண்ணுவேன். ஓகேவா? பட் அப்படி பண்ணால் கூட உன் கவுண்டிங்கில் பார்க்கும்போது பயங்கரமாக வரும். ஒரு 1000 மினிமம் ஒரு 700 அந்த ரேஞ்சிலேருந்து 1500 ரேஞ்சுக்கு வரும். நான் ரொம்ப கம்மியான பிஸ்னஸ் டே வச்சு கரெக்டான செட்டப்ஸை வச்சு லோ ப்ராபிலிட்டி வச்சே நான் சொல்கிறேன் இவ்வளோதான் கணக்கு அப்படின்னு. அது 5K அக்கௌண்ட் பார்க்கும்போது கம்மியாக தெரியும், என்ன யார் இவ்வளோதான் இருக்கிற மாதிரி தெரியும். பட் இந்த பிஸ்னஸோட ஒரு சிஸ்டத்தை வச்சு தான் நீ அவ்வளோ பெரிய அக்கௌண்ட்டை ஹேண்டில் பண்ணுற. ஓகேவா? இந்த சஃபரை தாண்டி ஹீல் ஆகி இதுலேருந்து மீண்டு வராமல் உன்னால் அதை அச்சீவ் பண்ண முடியாது. இட்ஸ் நாட் பாசிபிள். பட் இதுதான் வழி. இப்போ நான் இந்த 25K அக்கௌண்ட் வச்சுருக்கேன்னா, இப்போ இதில் வரக்கூடிய வருமானத்தை வச்சு என்னால் வந்து 100K அக்கௌண்ட்டை கிளைம் பண்ண முடியும். ஏன்னா இதில் பே அவுட்டே எனக்கு 100K அக்கௌண்ட் பர்ச்சேஸ் பண்ணுற அமௌண்ட் வந்துடும். ஒரு $500 $400 அக்கௌண்ட்டு வாங்கிட்டு $100 வச்சுக்கலாம். வச்சுட்டு அது ஒரு 6 மாதம்னாலும் சரி 8 மாதம்னாலும் சரி நின்று நிதானமாக பொறுமையாக அடிச்சேன்னா அந்த அக்கௌண்ட் கிளைம் ஆகிடும். 100K அக்கௌண்ட்டில் மேட்ரே கிடையாது. நீ வெறும் 1% வச்சு வெறும் 1 எடுத்துட்டாலே உனக்கு செட்டில்மெண்ட்டு. நீ வருஷம் மாதம் ஃபுல்லாக ட்ரேட் எடுக்க தேவையில்ல. ஓகேவா? நீ வெறும் ஒரு 1:1 வச்சு இல்லை அதோட கம்மியாக ஒரு 0.5% $500 கூட வச்சா கூட நீ ஒரு 2 ட்ரேடு 1:1 ஏன் எடுக்க முடியாதா? நீ எடுத்துட்டு சும்மா சொல்கிற 3000 அதோட அதிகமாகவே வரும். வச்சு கம்மியாக கூட வரட்டுமே. பாரு. புரியுதா? இந்த பிஸ்னஸ் ஒரு ஸ்கேல் அப்ன்றது இதுதான். நான் டாலர் ரேட்டு கம்மியாக தான் போட்டிருக்கேன் சொல்கிறேன். புரியுதா? இது ஒரு ஸ்கேல் அப்பு. ஓகேவா? ஒரே விஷயந்தான், அது வெவ்வேறு அக்கௌண்ட் சைஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அப்ளை பண்ணும்போது ரிவார்டோட ரேஷியோன்றது அப்படி இருக்கும். ஐயோ ஐயோ என்னடா அது இப்படி இருக்குன்னு. ஸோ இந்த அமௌண்ட் என் கைக்கு வருது, என்னோட சேவிங்ஸில் இருக்குது, என்னோட வாலெட்டில் இருக்குது, எனக்கு ஒரு பேக்கப் இருக்குது. நான் அடுத்த 3-2 மந்த் நான் வேலைக்கு போடனாலும் என்னால் என்னோட ரெகுலர் லைஃப்பை ரன் பண்ண முடியும், என்னால் சாப்பிட முடியும், ரெண்ட் பே பண்ண முடியும், நல்லது கெட்டதை பார்க்க முடியும். ஐ ஹேவ் த பேக்கப் அப்படின்னு இருக்கிற பட்சத்துக்கு நான் அடுத்த கட்டமாக ஃபியூச்சருக்கு போவேன். ஃபியூச்சருக்கு ரொம்ப நாளாக கூப்பிட்டுக்கிட்டு தான் இருக்காங்க, ஐயோ வாயா வாயான்னு. கையில் டப்பு இல்லை சாமி, அதான் வர்றது இல்லைன்னு சொல்லிட்டு விட்டேன்.
அது ஒரு மாதம் நான் ஃபாலோ பண்ணேன்னா உங்களுக்கு ஃபியூச்சர்ஸ் அக்கௌண்ட் வாங்கி இதில் வரக்கூடிய அதாவது எப்படி சொல்கிறது, ஏஎம் ஃபுல்லாக உட்காந்து நியூயார்க் லண்டன் வரைக்கும் அதான் நியூயார்க் 9 AM முன்னாடி வரைக்கும் உட்காந்து யூரோ பார்த்துட்டு இருப்பேன். இது முடிஞ்சோடனே நிறைய ஃபியூச்சர்ஸ் போய் உட்காந்து அடிப்பேன். ஏன்னா ஃபியூச்சருக்கு நான் கிளவராக உட்காந்து பொறுமையாக பார்த்து மூவ் பண்ணணும். நான் சார்ட்டை வியூ பண்ணணும், லைவ் உட்காந்து, ஏன்னா இன்ஸ்டண்ட்டாக ஸ்கேல்பிங் தான், ஒரே நிமிஷம் டப்புன்னு அடிச்சுட்டு போயிடுவான். அப்படின் போது டக்குன்னு கான்ட்ராக்டை போட்டு அடிக்கணும். அப்படின்போது அடுத்த கட்டம் ஃபியூச்சருக்கு போவேன். ஸோ இதுதான் என்னோட ஜேர்னி, இதுதான் என்னோட பிளான், இதனுடைய தான் நான் பண்ணலான்னு இருக்கேன். இதெல்லாம் அச்சீவ் பண்ணுறதுக்கு எனக்கு கண்டிப்பாக ஒரு 1.5 years ஆகிடும். மேபி 2027 28 கூட ஆகலாம், நடக்கலாம். ஆனால் ஒருவேளை இது எல்லாமே பக்காவாக நடந்தால் என்னோட இன்கம் சோர்ஸ், எனக்கான பேசிவ் இன்கம்க்கான வே ஆஃப் வேல்யூன்றது பங்கமாக இருக்கும். காசு பார்க்குறேன் சாமி, நான் காசு பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் ட்ரேடிங்கோட ரியல் மேஜிக், ஆறு ரியல் மேஜிக்கில் ரியல் உங்களுக்கான கொடுக்கக்கூடிய ரிவார்ட்ஸ் இதுதான். இது இப்படி தான் ரன் ஆகும். ஸோ சின்ன அக்கௌண்ட்டாக இருக்குது, கம்மியாக தான் வருதுன்னு யோசிக்காத. 1000 படியை நீ கடக்கணும்னா முதல் படியை நீ கடக்கணும். இது முதல் படி. இந்த 5K அக்கௌண்ட்டுன்னு என்னை பொறுத்த வரைக்கும் இது முதல் படி. இந்த முதல் படியை நான் தாண்டி ஆரம்பித்தாதான் அடுத்தடுத்த படிகளை தாண்ட முடியும். ஏன்னா அந்த 1000 படிக்கான முதல் அந்த பிள்ளையார் சொல்லியே இந்த முதல் படி தான். ஓகேவா? 1000 படியை தாண்டி தான் நீ சாமியை பார்க்க முடியும்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி அதுக்கான முதல் படி தான் இது. சொல்கிறது புரியுதா? ஸோ அதனால் ஹோப்பை விடாதீங்க, எமோஷன் இதெல்லாம் பண்ணிக்காதீங்க. முடிஞ்ச வரைக்கும் உங்களை நீங்களே ஹீல் பண்ண கற்றுக்கோங்க. யாரும் உங்ககிட்ட வந்து விட்றா பார்த்துக்கலாம் அதான் சொல்லித்தர மாட்டானுங்க. உன் மைண்டை நீ தான் கிளாம் பண்ணணும், ஐ மீன் சரி பண்ணணும், ஹீல் பண்ணணும், அகெயின் ரெடி ஆகணும். நல்லா புரிஞ்சுக்கோ, இன்றைக்கி ஒரு நாள் மோசமாக இருக்கலாம், இந்த வாரம் மோசமாக இருக்கலாம், ஆனால் இதுக்காக உன் வாழ்க்கையே மோசமாக போகிறதில்ல. இந்த வாரத்தை தாண்டிட்டேன்னா அடுத்து வர வாரம் இல்லை அடுத்து வர நாளோ உனக்கானதாக இருக்கலாம். அப்படி உனக்கானதாக இருக்கும்போது இப்போ நடந்த எல்லாமே டப்புன்னு மறைஞ்சு போயிடும் ஒரே நிமிஷம். இதுதான் சொல்லுவாங்க, ட்ரேடிங்கில் ஒரு 2-3 வருஷம் 5-6 வருஷம் கஷ்டப்படுவானுங்க. ஆனால் தப்பி தவறி வந்து எப்படியோ முட்டி மோதி வந்து அந்த அவனுக்கான வே ஆஃப் அப்ரிஷியேட் அவன் கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டான், அவனுக்கு கரெக்டாக எடுத்துட்டான், அது தெரிஞ்சிருச்சு, ஓ இதானா அப்படின்னு. நான் அவனுக்கு அந்த தேர்ட் ஐ ஓப்பன் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோ, சும்மா டப்புன்னு அடிப்பான். ஏன்னா நீ பண்ணுறக்கூடிய ஆக்ஷனுக்கு கம்மியாக தான் இருக்கும், வே ஆஃப் ட்ரேட்ஸ் அளவு கம்மியாக இருக்கும், ஆனால் ரிட்டர்ன்ஸ் அதிகமாக இருக்கும். ஏன்னா அது ஸ்கேல் அப், அதை நீ கேல்குலேட் பண்ணும்போது பயங்கரமாக வரும். நீ பெருசாக ஒன்றும் $10,000 அடிக்கணும் அவசியம் இல்லை, வெறும் ஒரு 150-500 எடுத்தால் போதும். அந்த 150 எடுக்கிறதுக்கான இதுதான் அது. இந்த மாதிரி தான் இப்படி தான் ரன் ஆகும், புரியுதா? ஏன்னா உனக்கு வேண்டிய ஒரு பேசிக் சர்வைவல் ஆஃப் லிவிங்க்கான ஒரு அமௌண்ட்டை, ஒரு சின்ன அமௌண்ட்டே உனக்கு கொடுத்துரும். அதுதான் இதோட ஸ்கேல் அப்பு. இதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. தேவையில்லாமல் ரஷ் பண்ணாதீங்க. மாஸ்டடியில் ஏகப்பட்ட வேலையை பார்ப்பானுங்க. ஓகே, எப்போவுமே கிளவராக இருக்கணும். அதே மாதிரி ஒரு புரோக்கரை நம்பி இருக்கக்கூடாது. இப்போ நான் சப்போஸ் அடுத்த 100K அக்கௌண்ட்லாம் வாங்குறேன்னா நான் இவங்ககிட்ட வாங்க மாட்டேன். நான் கொஞ்சம் நல்லா இருக்க கம்பெனியாக பார்த்து பே அவுட்ஸ் இப்போதைக்கு நல்லா தராங்க யாராவது கம்பெனி விசாரிச்சுட்டு, கம்யூனிட்டியில் கேட்டால் யாராவது சொல்லுவானுங்க, பெரிய பெரிய ட்ரேடர்ஸ் இருக்காங்க அவர்கிட்ட கேட்டால் சொல்லுவானுங்க. சொன்னோன்னா சீனியர் ட்ரேடர்ஸ் இருக்கார், அவர்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டால் சொல்லுவார், இந்த மாதிரி இருக்கு நீ அதில் பண்ணுறா அப்படின்வாரு. சரி நான் அதில் பண்ணுறேன்னு சொன்னோன்னா ஓகே நல்லபடியாக பண்ணுறா தம்பி அப்படின்னு சொல்லுவார். ஓகே நான். ஸோ அந்த மாதிரி ப்ரோக்கர்ஸ் கண்டுபிடிச்சி அதில் நம்ம ஸ்பெண்ட் பண்ணலாம். ஏன்னா ப்ரோக்கர் எப்போ வேணால் கடையை மூடலாம், ஏதோ ஒரு ரீசன் சொல்லி உங்கள் ஃபண்ட்ஸை சீஸ் பண்ணலாம், இல்லை கொடுக்காம போகலாம், நிறைய பாசிபிலிட்டி இருக்குது. நம்மளை பொறுத்த வரைக்கும் அவன் கடையை மூடுறதுக்கு முன்னாடி நம்ம சம்பாதிச்சிடணும், இவ்வளோதான் கதை. கடையை மூடுறதுக்கு முன்னாடி நம்ம சம்பாதிச்சுக்கணும். கடையை மூட்டானே காற்று போச்சுன்னு யோசிக்கக்கூடாது. ஸோ இது எப்போ வேணால் நடக்கும், எப்போ வேணால் நடந்தே தீரும், எல்லாத்துக்குமே நம்ம தயாராக இருக்கணும் அப்படின்றது தான் இந்த ஓவரால் இந்த கிரே ஏரியாவோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எப்பவுமே அப்படி தான். ஸோ புரிஞ்சுக்கோங்க. அண்டு நிறைய பேர் டிஎம் பண்ணி எப்போ ஒரு மென்டார்ஷிப் எடுக்குன்னு கேட்குறீங்கோ. நான் சும்மா சொல்லி வச்சேயா மென்டார்ஷிப் எடுக்கலான்னு பிளான் இருக்குது அப்படி சும்மா தான் சொன்னேன். உடனே வந்து எவ்வளோ ப்ரோ ரேட்டு, என்ன கதை, என்ன மேட்ரு அப்படிலாம் கேட்குறீங்க. ஸோ உண்மையிலே எனக்கே ஐடியா இல்லையா, என்னத்தை உங்களுக்கு சொல்லி தர்றது எனக்கே தெரியல. எனக்கு சிம்பிளிஃபையெல்லாம் சொல்ல தெரியாது, ஓகேவா? எனக்கு டெப்த்து பிடிக்கும், அதனால் அது டெப்த் வரைக்கும் நான் உள்ளே போய் பார்த்துட்டு வருவேன். அது எனக்கு அவ்வளோ கன்ஃபியூஷனாக இல்லை, அவ்வளோ கஷ்டமாலாம் இல்லை, எனக்கு பழகிருச்சு. நான் அப்படியே பார்த்து பழகிருச்சு, அப்படி பண்ணி எனக்கு பிடிச்சிருச்சு. அதனால் அது எனக்கு அவ்வளோ கன்ஃபியூஷனாக இல்லை. பட் புதுசாக போகிறவனுக்கு பெபேன்னு முழிக்கிறானுங்க ஏதாவது சொல்லணும்னா. இங்கே ரியல் மேட்ருன்றது ஸ்ட்ராட்டஜி கிடையாது, உங்கள் மைண்ட் செட்டு தான் இம்பார்ட்டன்ட். நீங்கள் எந்த மெத்தடாலஜி வச்சு கூட ஏர்ன் பண்ணலாம், ஓகேவா? எல்லாமே பாசிபிலிட்டி தான். அது ரிப்பீட்டபிளான்றது கண்டுபிடிக்கணும், அண்ட் அது ஹவு மெனி டைம் அப்பியர் ஆகுதுன்னு கண்டுபிடிக்கணும்,
இந்த ஃபினான்ஷியல் மார்க்கெட் அதை வந்து திரும்ப திரும்ப வந்து அதை பேஸ் பண்ணிக்கான பாசிபிலிட்டிஸை கொடுக்குதான்னு நீங்கள் கண்டுபிடிக்கணும். இது நெட்டில் தேடினா கிடைக்காது. நீ சார்ட்டில் உட்காந்து டீகோட் பண்ணணும், ஜேர்னல் பண்ணணும், ரிப்பீட்டபுளாக பண்ணால் தான் உனக்கு ஒரு வே ஆஃப் அப்ரிஷியேட் கிடைக்கும். இங்கே 99% என்கிட்ட வரேன் எவனுமே ட்ரேடிங் ஜேர்னல் பண்ணுறது இல்லை. ஜேர்னல் பண்ணுறியான்னு கேட்டால் அப்படின்னா என்னன்னு என்னையே கேட்குறானுங்க. ரைட்ரா அப்படின்ற போது ட்ரேடிங் ஜேர்னல் தான் ஒரே வே. நான் இப்போவும் சொல்கிறேன், என்னோட மென்டார்ஷிப் நடிக்கிறேன்னு சொல்கிறேன்ல, இதை விட ஒரு கிரேட்டஸ்ட் திங் எதுனா உன்னோட ட்ரேடிங் ஜேர்னல், உன்னோட ட்ரேட்ஸ், நீ ஏன் அதை எடுத்த, எதுக்கு எடுத்த, எதை வச்சு எடுத்த, என்ன பார்த்த, என்ன நீ பார்க்கலன்றதுக்கான இந்த ஒரு விஷயம்தான் உன்னை வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணும். நானும் வானத்தில் தான் குதிச்சேன், எனக்கு இவ்வளோ ஞானம் இருக்குது இதுன்னு சொல்கிறதுக்கு. இதை நான் புத்தரா தியானம் பண்ணி கண்டுபிடிச்சேன்னு சொல்கிறதுக்கு அப்படிலாம் ஒன்றும் இல்லை. நானும் சாதாரண மனுஷன் தான். எனக்கு எமோஷன் வரும், வலிக்கும். நான் வெளியே அவன்கிட்ட போய் புலம்பிக்கிட்டு இருக்கல, ஐயோ அப்படின்னு அவன்கிட்ட புலம்புறதுல ஏதாவதுன்னா டக்குன்னு டெலிகிராமில் உட்காந்து லைவ் போடுவோம், உட்காந்து பேசுவோம், திட்டிப்போம். அப்புறம் வந்து எல்லாமே நடக்கும், திட்டுவோம். அப்புறம் வந்து சரி வர்றா பார்த்துக்கலாம், எல்லாம் ஒரு பெரிய மேட்ரா அப்படின்வோம், விட விட அடுத்த காலம் பார்த்துக்கலாம் அப்படின்வோம். நிறையா நடக்கும். ஸோ கம்யூனிட்டி இருக்குன்னா நான் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கேன், அவங்களும் பேசுவாங்க, கேட்டுக்கிட்டு இருப்பேன். ரொம்ப ஜாலியாக போகும். அதனால் வந்து இந்த சஃபர்லாம் அவருக்கு டைம் இல்லை. அவன் அது இவர் அது ஹிப்ஹாப் தமிழில் சொன்ன மாதிரி தான், ஃபீல் பண்ணுறதுலாம் டைம் இல்லை. அவன் ராக்கெட்டில் பறந்து போய்கிட்டு இருக்கானுங்க, என்னென்னமோ பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ லோ பின்னாடி போகிறதுக்கெலாம் டைம் இல்லை. கோ ஃபார்வேர்ட், முன்னாடி நோக்கி போயிட்டே இரு. இதுக்கெல்லாம் நினச்சி ஃபீல் பண்ணிட்டு இருந்தோம்னா அப்புறம் வந்து டைம் ஓடிடும். டைம் இல்லை. யார் யாரோ என்னென்னமோ பண்ணுறானுங்க, சின்ன சின்ன பசங்களாம் டப்பு டப்பு டப்புன்னு ஏதோ பண்ணி டப்பு டப்புன்னு பண்ணுறாங்க. நீ என்னமோ போன கதையை நினச்சிட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க. அதெல்லாம் தூக்கி போட்டு அடுத்த வேலையை பார்த்து முன்னேறி கபிலா. இது நம்ம நம்ம காலம் கபிலா, ஏறு அடி புரியுதா? அதனால் விட்டு கொடுக்காதீங்க. அண்ட் மாஸ்டர் ரேட்டில் ரொம்ப கிளவராக இருங்க. உங்களோட ப்ராஃபிட்ஸை விட உங்கள் அக்கௌண்ட்டோட லிவிங் ரொம்ப முக்கியம். அது உயிரோடு இருக்கணும், அது உயிரோடு இருக்கணும். டைம் ஆனாலும் பரவாயில்ல. க்ரோத்தை இமீடியட்டாக எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க, ஓகேவா? நீங்கள் ஒன்றும் காலம் கிடையாது ஒரே ராத்திரியில் முளைச்சி அடுத்த நாள் காணாமல் போகிறதுக்கு. நீங்கள் ஒரு எம்பையரை பில்ட் பண்ணுறீங்க. உங்களோட ஓவரால் ஜென்ரேஷனோட மிகப்பெரிய பெட் லைன். உங்களோட ப்ரீவியஸ் ஜென்ரேஷன் ஒருத்தர் கூட இப்போ ஒன்று இருக்குன்னே தெரியாது, புதுசாக வந்திருக்கீங்க பண்ணுறீங்க. அப்படி இருக்கும்போது இது இப்படி தான் இருக்கும். இதில் நீங்கள் சர்வே ஆகிட்டீங்க, இதில் நீங்கள் ஓரளவுக்கு காசு பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களை யூஆர் அன்பீட்டபிள். ஏன்னா எல்லாருக்குமே டேலண்ட்டு எல்லாமே இருக்குது. எல்லாருக்கும் இருக்க ஒரே பிரச்சனை ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் தான். பணம் இல்லை, காசு இல்லை, டப்பு இல்லை அப்படின்ற ஒரே பிரச்சனை தான் அவங்க ஆசைப்படுறத அடைய விடாமல் தடுக்கிறது. அது காதலாக இருக்கட்டும், வீடாக இருக்கட்டும், காராக இருக்கட்டும், எல்லாமே தான். அதுக்கான ஒரு குட் குவாலிட்டி உங்ககிட்ட இருந்தாலும் காசு இல்லை அப்படின்ற ஒரே ரீசனால் நீங்கள் அந்த இடத்த விட்டு நிராகரிக்கப்படுறீங்க. அதனால் இது எப்போவுமே லைஃப்பில் எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் இது. நீ நீ சுதாரிச்சுக்கணும் அப்படின்றது தான் மேட்ரு. தவிர வந்து நான் கரெக்டாக தான் இருந்தேன், பட் எனக்கு இப்போ நடக்குதுலாம் இல்லை. அது எவன் கரெக்டாக இருக்கானோ அவனுக்கு தான் எல்லாமே நடக்கும். கரெக்டாக இல்லை அவனுக்கு எல்லாமே நடக்கும், ஓகேவா? இங்கே இது தப்பு இது சரின்னு நான் சொல்ல விரும்பலை. நமக்கு தெரியலை, அதனால் அப்படி இருந்தோம். இப்போ நமக்கு தெரிஞ்சிருச்சு, இனிமேல் நம்ம தெரிஞ்சுப்போம். ஸோ கடந்த காலம் தான், அதுலேயே மூழ்கி போகாதீங்க. கொஞ்சமாச்சு ப்ரெசன்ஸை பாருங்க. கொரோனாலாம் முடிஞ்சு 6 வருஷம் ஆகுது. உலகமே அடுத்து வேர்ல்டு வார்க்கு ரெடி ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி காலகட்டத்தில் சீக்கிரமாக நல்லபடியாக வாழ்ந்துட்டு செத்துருங்கடா அப்படி தான் எனக்கே தோணும். பாரு, நல்லபடியாக பண்ணு, பயப்பட வேண்டாத. எல்லாமே முடியும், எல்லாமே முடியும். டைம் எடுக்கும். டைம் இஸ் டேக் த டைம். த கிரேட் திங் டேக் த டைம் அப்படி சொல்லுவாங்கள்ல. ஒரு பெரிய விஷயம் உருவானோன்னா அதுக்கு டைம் எடுக்கும் அப்படின்ற மாதிரி. டேக் த டைம். டைம் மட்டும் தான் ஒன்று. ஏன்னா என்னைய பார்த்துங்க ட்ரேடிங் தான்ப்பா. எனக்கு வேறு ஆப்ஷன் பிளான் பிலாம் கிடையாது. நான் வேலைக்கு போகிறேன், இது பண்ணுறேன், அவ்வளோதான். இது நல்லபடியாக பண்ணால் இதை ஃபுல் டைமாக பண்ணுவேன். நான் அனதர் திங் புதுசாக ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணி பார்ப்பேன், அவ்வளோதான். தவிர வந்து என்னோடய மெயின் கோல் வந்து ட்ரேடிங் தான். ஒரு பக்கம் ஒர்க் இருக்குது, அதை நான் பார்த்துட்ருக்கேன். பட் இது என்னோட ப்ரைமரி கோல், என் லைஃபோட பிரைமரி கோல். லவ்வுக்காக அது ஒன்று பண்ணேன், இப்போ லைஃபுக்காக இதை நான் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி அதை நான் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ இது என்னோட லைஃப் செட்டில்மெண்ட். நீ எதுக்காகவும் காசுன்ற ஒரே காரணத்துக்காக நான் அப்படி ஆகிடக்கூடாது அப்படின்றது தான் என்னோட தாட்டு. சில விஷயங்கள் சொல்லுவாங்களா, ஓகே ரைட். அது மட்டும் தான் என் மைண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்க ஒரே விஷயம். ஸோ பணம் தான் எல்லாத்துக்கும் பிரச்சனைக்கான காரணம். எனக்கு இருக்க பிரச்சனைக்கெலாம் பணம் மட்டும் தான் காரணம், வேறு எந்த காரணமும் இல்லை. அதை நான் சரி பண்ணிட்டாலே முக்கால்வாசி பிரச்சனை அதுவாகவே சால்வ் ஆகிடும், எல்லாமே நார்மல் ஆகிடும். அதுக்காக தான் இவ்வளோ கஷ்டம் நஷ்டம் எல்லாமே. ஸோ புரிஞ்சுக்கோங்க,
வேறு வழி இல்லை, வேறு வழியே இல்லை. ட்ரெடிஷ்னல் மெத்தட் பண்ணி ஆரம்பித்து கொண்டு போகிறதுக்குலாம் வாய்ப்பே கிடையாது. டைம் இல்லை. இது ஒரு தான் வழி. இது தரக்கூடிய ஒரு பெரிய ஒரு ரோட்டில் இருந்தோடனே உச்சத்துக்கு கொண்டு போயிட்டான்ற மாதிரி பண்ணுற விஷயம் கிடையாது. உச்சியில் இருந்தோடனே ரோட்டு கொண்டு வந்துருச்சு அப்படின்றது கிடையாது. யூ கேன் மேனேஜ், யூ ஆர் ஜஸ்ட் மேனேஜ், ரிஸ்க் த மேனேஜ், அவ்வளோதான். மற்றபடி அவுட்கம் லாஸ் வருது, லாஸ் பண்ணுறதுலாம் ஒரு மேட்டரே கிடையாது. இட்ஸ் நார்மல் திங்க். நீ என்ன பண்ண, நீ ஏன் அதை எடுத்த? பிகாஸ் மார்க்கெட் உங்களுக்கு கூப்பிடல, வா வந்து என்னை தொடு இப்படிலாம் சொல்லலை. நான் ஒன்று பண்ணுறேன், உனக்கு புரியுதுன்னா என்னை ஃபாலோ பண்ணு அப்படின்றது தான். ஸோ ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேட் அப்படி எடுக்க ட்ரை பண்ணுங்கள். சும்மா நீங்கள் பாட்டு அடின்னு அடிக்காதீங்க. என்ன அவ்வளோதான். உடனே டிஎம் பண்ணி ப்ரோ மாடலை சொல்லுன்னு சொல்லி கேட்காத, நான்லாம் சொல்ல மாட்டேன். என் மாடல்னால் நான் என்னோட மாடலோட பேசிக் வெர்ஷனை நான் ஆல்ரெடி யூடியூப் சேனல் அப்லோட் பண்ணிட்டேன். இதுதான் நான் பார்க்குறேன் அப்படின்றது. பட் இப்போ நான் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறத வந்து நான் யாருக்குமே சொல்லி தரதும் இல்லை, லீக் பண்ணுறதும் இல்லை, அதை பற்றி நான் வாயை திறக்கிறது இல்லை. என்ன பிரச்சனைனா, எனக்கு ஒரு விஷயம் ஒர்க் அவுட் ஆகுது, அது யாருக்காவது சொன்னோன்னா அது எனக்கு ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது. உண்மையில் அதுதான் கதை, உண்மையில் அதுதான் பதில். நான் ஒரு விஷயம் ஒர்க் அவுட் பண்ணுறேன், எனக்கு கரெக்டாக வேலை செய்யுது, நான் அதை வச்சு ப்ராஃபிட் பண்ணுறேன், சரி பையன் கஷ்டப்படுறானே ஒன்று சொல்லுவோன்னு சொன்னேன்னா அடுத்து அது எனக்கு வேலையே செய்ய மாட்டேங்குது, தப்பாக போகுது. அது ஏனே தெரில, அது அப்படி தான் நடக்குது. அதனால் இப்போ நான் கரெக்டாக வச்சுருக்க என்னோடய மாடல் வெர்ஷனை நான் யாருக்குமே வாயை தந்து சொல்கிறது இல்லை. நான் இதான் பண்ணுறேன், நான் இதை வச்சு தான் எடுத்தேன் அப்படிலாம் நான் யார்கிட்ட அந்த எக்ஸ்ப்ளனேஷன் பிரேக் டவுன் யாருக்குமே நான் கொடுக்குறது இல்லை. உனக்கு வேணா நீயே கண்டுபிடிச்சி போடுவோம். ஏன்னா ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் யோசிச்சு பார்த்தா நீ அதுக்காக, ஐ மீன் நான் எனக்கு அதுக்காக எஃபர்ட் எடுத்திருக்கேன், ராத்திரி பகலாக சார்ட்டை பார்த்துருக்கேன், டீக் அவுட் பண்ணியிருக்கேன், நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கேன், ரெஃபரன்ஸ் எடுத்திருக்கேன், ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துருக்கேன், லாஸ் பண்ணியிருக்கேன், ப்ராஃபிட் பண்ணியிருக்கேன், அகெயின் திரும்ப லூப்பில் மாட்டியிருக்கேன், லூப்பை பிரேக் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே பண்ணியிருக்கேன். இது பண்ணிக்கான ஒரு ரிவார்டாகவும் ஒரு அதுக்காக தான் என்னோடய தேர்ட் ஐ ஓப்பன் ஆச்சு. அப்படி இருக்கிற பட்சத்துக்கு அது எதுக்கு நான் இன்னொருத்தருக்கு போய் ஓப்பன் பண்ணி விடணும்? அது ரொம்ப சுலபம். நீ காசு பார்க்கணும்னு சொல்லிட்டு நான் ஏன்டா அதை செய்யணும் அப்படின்றதான் கேள்வி. என்னால் முடிஞ்சதே சில விஷயங்களை சொல்ல முடியும், அதை நீ ட்ரை பண்ணி பார்த்து நீயா. ஏன்னா அது ரொம்ப தப்பு. ஏன்னா எல்லாம் நினைக்காங்க இவரே எல்லாம் பார்த்து பாருன்ற மாதிரி எல்லா வாரத்தையும் என் மேலே போட்டுறானுங்க. அது வந்து எனக்கு வேலைக்கு ஆகாது. நீ எஃபர்ட் எடுத்தால் தான் அதுக்கான இது கிடைக்கும். மற்றபடி நான் ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் தான் சொல்ல முடியும். அதுக்கு மேலே அது ப்ராசஸ் பண்ணுறதும், அதை வேலிட் பண்ணுறதும், அது வந்து ஒர்க் அவுட் ஆகுது ஒர்க் அவுட் ஆகுதுன்றதை கண்டுபிடிக்கிறதும் அவங்கவுங்க கையில் தான் இருக்குது, தவிர வந்து என் கையில் எதுவும் கிடையாது. எனக்கு ஒரு வே ஆஃப் அப்ரிஷியேட் இருக்குது, பண்ணுறேன். பட் நான் ஒன் மோர் திங், தேர் ஆர் லைக் no more secrets. I mean, no more shortcuts. I mean, no more, I mean, sorry, தப்பாக சொல்கிறேன். எனக்கு no shortcuts, only hard work and smart works, that's it. Otherwise no magic, only science அப்படின்ற மாதிரி தான். உண்மையிலே ட்ரேடிங்கில் ஷார்ட்கட்ஸ்லாம் எதுவும் கிடையாது. உண்மையிலே ஷார்ட்கட்ஸ் எதுவுமே கிடையாது. இதை பண்ண அப்படி பண்ணிடலாம் அப்படி கிடையாது. நான் ஆல்ரெடி சொன்னது தான், ஆர்கேட்ன்றது ஒரு கொஸ்டின் பேப்பர், அதில் இருக்கிற ப்ரைஸ் அண்ட் டைம்ன்றது கொஸ்டின்ஸ். இதோட பெரிய லூப் ஹோல்னா இது ரிப்பீட்டபிள் ஆகும், ஆனால் பேட்டர்னாக கிடையாது. டைம் அண்ட் ப்ரைஸில் அது வேரியேஷன் பண்ணும். அந்த டிஃப்ரென்ஸையும் அந்த சிமிலரிட்டியும் நீ கண்டுபிடிக்கணும். அதுதான் அந்த லாஜிக், அதுதான் அந்த லாஜிக்கல் மெக்கானிசம். நான் சொல்கிற வார்த்தையை திரும்ப கேட்டுப்பாரு, உனக்கே புரியும். இடம்பொருள் லெவலை பொறுத்து எல்லாமே மாறுபடும். இந்த மாதம் வந்துட்டு அடுத்த மாதம் வராது, கொஞ்சம் மாறும். அந்த மாற்றிருக்கிறதுக்கு மாதிரி நீ அடாப்ட் பண்ணிக்கணும். அதை விட்டுப்பட்டு நான் பிடிச்ச முயலுக்கு 3 கால் தான் சொல்லிட்டு அப்படின்னு இருக்கக்கூடாது. என்வால்மெண்ட்டை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி டிசிஷன் எடுக்க ட்ரை பண்ணணும். ஏன்னா நடந்து முடிஞ்ச அப்புறம் கதை சொல்கிறது ஈஸி, நடக்கும்போது அதை கேட்ச் பண்ணுறது தான் மேட்ரு. ஸோ கேட்ச் பண்ண ட்ரை பண்ணு, ஃபைலான தப்பே கிடையாது, கற்றுக்கலாம். ஏன்னா அட்டெம்ப்ட் பண்ணாமல் எதுவுமே நம்ம கிளியர் பண்ண முடியாது. வேடிக்கை பார்த்தா வேடிக்கை தான் பார்த்துட்டு இருப்பேன், புரிஞ்சா சரி. ஸோ குட் லக் எவ்ரிவன். ஸோ அடுத்து நான் பே அவுட் போட்டு கைக்கு காசு வந்தோடனே அடுத்த வீடியோ நான் போடுறேன். அது வரைக்கும் வீடியோ வராது, போய் பொழப்ப பாருங்கள். உடனே வந்து என்கிட்ட வந்து ப்ரோ உங்கள் மாடல் சொல்லு ப்ரோன்னு கேட்காத. நான் யாருக்குமே சொல்ல மாட்டேன்னா ஓகேவா? நான் சொல்லவே மாட்டேன். சொன்னால் இவ்வளோ தானா சீப்பாக நினைப்பேன். இந்த சீப்பு கண்டுபிடிக்க தான் நான் இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டேன். அதனால் வந்து நான் வாயே திறக்க மாட்டேன். அதனால் அதை பற்றி கேட்காதீங்க, கேட்கறது யூஸ்லெஸ். போங்க, ஒர்க் அவுட் பண்ணுங்கள், உங்களுக்கே பதில் கிடைக்கும். ஓகேவா? குட் லக் எவ்ரிவன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா பாய்.